وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் இருந்தும் கூட இவ்விரு தகுதிகளையும் பயன்படுத்தி தமக்காக எந்த ஒரு பிரதிபலனையும் மக்களிடமிருந்து அவர்கள் அடையவில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் பார்த்தோம். அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து இறை தூதர் என்று தம்மை அறிமுகம் செய்த பிறகு அனைத்தையும் இழந்தார்கள் என்பதையும், அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் தமது கவச உடையை கூட அடகு வைத்து மீட்காமல் மரணித்தார்கள் என்பதையும், அவர்கள் மதீனா சென்று ஆட்சி அமைத்த பிறகு மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாலும் அவர்களோ ஒரு நாள் இரண்டு நாள் கூட வயிறார உண்ண முடியாத நிலையில் இருந்தார்கள் என்பதையும், அவர்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் தட்டுமுட்டு தளவாடங்கள் எடுத்துக்கொண்டால் அவை கூட மிக குறைந்த அளவில் தான் இருந்தது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு சொந்தமான உடைமைகளை கூட தமது மரணத்திற்கு பிறகு அரசாங்கத்திலே சேர்க்குமாறு உத்தரவிட்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சேராமல் செய்துவிட்டதையும், அரசாங்க நிதியிலிருந்து தமக்கோ தமது குடும்பத்தினருக்கோ பைத்துல் மாலில் இருந்து ஜக்காத் நிதியிலிருந்து தமக்கோ தமது குடும்பத்தினருக்கோ உலகம் அழியும் காலம் வரை எதுவும் வழங்கக்கூடாது என்று உத்தரவிட்டு அவர்கள் தமது குடும்பத்தாருக்கு அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தி சென்றார்கள் என்பதையும், அவர்களுடைய நற்பண்புகளையும் மக்களோடு இரண்டர கலந்து பழகுகின்ற பாங்கையும், சிறுவர்களும் கூட அன்பு செலுத்துகிற முறையையும், அவர்களுடைய நீதியையும், அற்பமான விஷயங்களில் கூட கவனமெடுத்து அவர்கள் செலுத்திய நீதியையும், அவர்களுடைய தைரியத்தையும் துணிச்சலையும் வீரத்தையும், இப்படி ஏராளமான பண்புகளை நாம் இதுவரை பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு அம்சத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் முக்கியமானதும் கூட. ஒரு மனிதரை நாம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த உலகத்திலே அது செய்ய முடியும் இது செய்ய முடியும் என்று ஏமாற்றுவது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஒருவர் வறுமையிலே வருகிறார், ஆன்மீக தலைவராக இருக்கிற ஒருவர் உன்னை பணக்காரனாக்குகிறேன் என்று சொன்னாரேயானால் அவர் வாழ்க்கையிலேயே அது நடக்கவில்லை என்னும் போது இதை கண்டுபிடிச்சிருவார். இவர் பொய் சொல்லியிருக்காரு, இது நடக்கிற காரியம் இல்ல. குழந்தை இல்லாதவர் தேடி வருகிறார். இந்த ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடியவர் உனக்கு இத்தனை அன்றைக்கு குழந்தை பிறக்கும் சொன்னார்னு வைங்க, குழந்தை பிறக்கவில்லை என்ற உடனே இவருடைய சாயம் வெளுத்து போயிடும். இந்த உலகத்தில் உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன் என்று ஆன்மீக தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எதையாவது சொல்வார்களேயானால் அவர்கள் பெரும்பாலும் மாட்டிக்கொள்வார்கள். ஒன்றிரண்டு தற்செயலா பலிக்குமே தவிர பெரும்பாலான பேர் விஷயத்தில் அது பலிப்பதில்லை. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஆன்மீக தலைவர்கள்ட்ட போய் ஆசி வாங்குறாங்க. 2 பேர் 3 பேர் நல்லா இருப்பான், மீதி பேர்லாம் அதே நிலையெல்லாம் இருப்பான். எந்த ஒரு முன்னேற்றம் இருக்காது.
அது தெரிஞ்சு போயிடும். சும்மா வெத்து வேட்டு சிந்திக்கலன்னா அதுவும் தெரியாது. சிந்தித்து பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆன்மீக தலைமையை வைத்து ஏமாற்றுவதாக இருந்தால் எங்க ஏமாற்றலாம் தெரியுமா? இந்த மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குத, அதாவது மோட்சம், பரலோக ராஜ்யம் என்றெல்லாம், ஆகிரத்து என்றெல்லாம் சொல்லப்படுகிற மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது நம்ம பார்க்கல. ஏமாற்றுவதாக இருந்தால் நீ எனக்கு நான் சொல்வதை கேட்டு நட, உனக்கு அங்க பயங்கரமான பரிசு நான் தருவேன், அங்க அதை தருவேன் இதை தருவேன், உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துருவேன், உனக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் சாயம் வலுக்க போறது இல்லை, யாருக்கும் தெரியாது. ஏமாற்றுவதா இருந்தா இந்த ரூட்ல தான் மக்களை வந்து ஏமாற்ற முடியும். ஆன்மீக தலைவர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப வசதியான வழி. ஏமாற்ற நினைத்தால் அழகா ஏமாத்திட்டு போய்விடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்குத்தான் அனைத்து ஆற்றலும் அதிகாரமும் சக்தியும் இருக்கிறது, நான் அவர்களிடமிருந்து செய்தியை பெற்றுத்தரக்கூடியவனே என்று சொன்னார்கள். சொல்லித்தான் மக்களை வந்து தன் பக்கம் சேர்த்தார்கள். தமக்கு கடவுளுடைய தன்மையோ கடவுளுடைய குணாதிசயங்களோ அல்லது இறைவனுக்கு இருக்கிற ஏதோ சில ஆற்றல்களோ தமக்கு இருக்கிறது என்ற மக்களை சொல்லி இருந்தால் மக்கள் நம்பி இருப்பாங்க. நான் அதெல்லாம் செய்வோம் போவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டார்கள். தம்மை வந்து மனிதர் தான், நான் இறைவனுடைய தூதர் தான், ஆனால் ஆன்மீக தலைவர் என்ற காரணத்தினால ஏதோ கடவுள் செய்கிற காரியத்தை எல்லாம் எனக்கு செய்ய முடியும் அல்லது கடவுள் செய்கிற காரியத்தில் ஒன்றிரண்டையாவது என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு என்று சொன்ன ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். இதற்கு அவர்களுடைய வரலாற்றில் ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். என் வரலாறு முழுவதுமே இத்தகைய சான்றுகள் தான். ஏராளமான என்று சொல்வதை விட அவர்களுடைய மொத்த வரலாறுமே இத்தகைய நிகழ்ச்சிகளால் நிரம்பி வழிவதை நாம் காண்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்திற்கு செல்கிறார்கள். திருமணத்திற்கு செல்லும் பொழுது அங்குள்ள சிறுமிகள் எல்லாம் பாடல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பாடல் படிக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய முன்னோர்களை புகழ்ந்து, ஒரு போர்ல வந்து கொல்லப்பட்டவர்களை பாராட்டி அவங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க சிறுமிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் வருகிறார்கள். வந்தவுடனே ஒரு சிறுமி என்ன பண்றாங்கன்னு கேட்டா பாட்டையே மாத்துறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் என்ன செய்யுதுன்னு கேட்டா படித்துக் கொண்டிருந்த பாட்டை மாத்துது. எப்படி மாத்துவது தெரியுமா? ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறிகிற நபி நம்மிடம் இருக்கிறார், இதோ நம்மிடத்துல இப்ப இருக்கிறார். நபிகள் நாயகம் வர்றாங்க, அத இந்த அம்மா சொல்லுது, ஒஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறிகிற நபி இருக்கிறார் என்று சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டு சும்மா இருந்தாங்களா? அவங்க வாட்டு சொல்லிட்டு போறாங்க, நாளை நடக்கிறது தானே இருக்குன்னு பாத்துக்கிறோம், நமக்கு தான் நல்ல பேரு, நம்மளை தானே புகழ்றாங்க என்று எடுத்துக்கொண்டார்களா? இல்ல. என்ன சொல்றாங்க என்று கேட்டா, இதை பார்த்த உடனே லா தகூலி ஹக்கதா, இப்படி சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஓ கூலி மா குந்தி தகூலின, இதற்கு முன்னால் என்ன படித்துக் கொண்டிருந்தா அதை படி. அவங்க போர்ல கொல்லப்பட்டவங்களை பாராட்டி படிச்சு இல்ல, அதை வேணா படி. என போய் நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னா அது எப்படி எனக்கு தெரியும்? நாளை நடக்கிற அல்லாஹ்வுக்குள்ள தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் என்று போதிக்க வந்த என்னைய வந்து நாளை நடக்கிறதெல்லாம் அறியக்கூடியவர் நீங்க ஆக்க பாத்தீங்கன்னா அது எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையில சொல்லிட்டாங்க, ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாரு கவனிக்க போறான்னு கூட இருக்கல. உடனடியாக அந்த இடத்துல போய் கண்டிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவா ஆன்மீக தலைவர்களா இருக்கிறவர்கள் வந்து இந்த மாதிரியான பாராட்டை தான் விரும்புவார்கள். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர்தான் கடவுள். அவர் நினைச்சதை எல்லாம் செய்வார். அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. நீ உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை அவர் பார்த்துக் கொண்டே இருப்பார் என்பது மாதிரியான புகழைத்தான் பொதுவாக ஆன்மீக தலைவர்கள் விரும்புகிறார்கள். அத்தகைய புகழைத்தான் மக்களும் வழங்குகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இது நிராகரிக்கிறாங்க, இத்தகைய புகழை நிராகரிக்கிறாங்க. எப்படி நிராகரிக்கிறாங்க? லா தகூலி ஹக்கதா, இப்படி நீ சொல்லக்கூடாது. கூலி மா குந்தி தகூலின்,
ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்ததை இப்போதும் சொல்லு. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அறிவுரை. இது சஹீஹுல் புகாரியில 3700வது ஹதீஸாகவும் 4750வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு முஸ்லிம் உட்பட இன்னும் பல ஏராளமான நூல்களிலும் இந்த நிகழ்ச்சி விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராக இருந்தாலும் ஆன்மீக தலைவர்களை உலகத்தில் மற்றவர்கள் எல்லாம் எப்படி பாராட்டுவார்களோ புகழ்வார்களோ அந்த மாதிரியான புகழை அவர்கள் விரும்பவில்லை. எந்த கடவுள் கொள்கையை நோக்கி அழைத்தார்களோ அந்த கடவுள் கொள்கைக்கு தன்னை கொண்டே பங்கம் ஏற்படுத்துவதை அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இப்படியெல்லாம் உறுதியாக இருந்த காரணத்தினால்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம சிலை வைக்கவில்லை. இதன் காரணத்தினால்தான் அவர்களை நம்ம பூஜை செய்யவில்லை. இதன் காரணத்தினால்தான் நம்ம அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதில்லை. இதன் காரணமாகத்தான் நம்முடைய வேண்டுதலை அவர்களிடம் கேட்பதில்லை. இப்படி ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிசுத்தமான ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து நம்மளை ஏமாத்திருப்பாங்களா? இப்படி ஒரு சின்ன ஒரு புகழை நாளைக்கு நடக்க தெரியும் சொல்லிட்டு போறாங்களே. இப்ப நம்மளா சொன்னாதான் மாட்டிக்கிறோம், அடுத்தால் தானே சொல்றாங்க, அப்படி கேட்காத மாதிரி இருந்துட்டு போயிடலாம், பாராட்டிட்டு போறாங்க. அதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் கூட சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரபிஆ பின் காப் அவர்கள் ஒரு நாள் தங்குகிறார்கள். தங்கின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தூய்மை செய்வதற்கான அன்னைக்கு நைட்டு தங்கிட்டு காலையில ஒன்று செய்வாங்க இல்லையா, கைகால் முகங்கள்லாம் கழுவுவதற்கான தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து இவர் கொடுக்கிறார். யாரு? ரபிஆ பின் காபுங்கிறவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அந்த தண்ணீரை கொண்டாந்து கொடுக்கிறார், உதவி செய்கிறார். உதவிலாம் செய்து முடிச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபகால லி சல், என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஏதாச்சும் கேளு, எனக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறீங்கள, உதவி செஞ்சா உடனே பிரதி உபகாரம் செஞ்சிருவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏப்பா நீங்க நம்ம வந்து தண்ணி எடுத்து கொண்டாந்து கொடுத்துருக்குற, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறாங்க. அவருடைய தேவைகள் இருக்கும், கஷ்டப்படுவாரு, ஏதோ ஒண்ணு இருக்கும், ஆட்சி தலைவருங்கிற முறையில் எனக்கு தேவை கொடுக்கலாம், அதுக்கு தான் அவங்க கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, காசை கொடுங்க, பணத்தை கொடுங்க, ஒட்டகத்தை கொடுங்க, யானையை கொடுங்கன்னு கேட்காம வேற கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுன்னு சொன்னது ஏதாவது இந்த உலகத்தில் கேட்க சொல்றாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, உங்களோடு சொர்க்கத்திலே நான் தோழமையாக இருக்க வேண்டும் என்று உங்கள்ட்ட கேட்கிறேன். அதாவது நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, சொர்க்கத்தில் நானும் நீங்கள் ஒன்னா இருக்கணும், உங்க கூடவே நானும் இருக்கணும், அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேஞ்சரை கேட்க கூடாத இடத்துல கேட்கிறாரு. இது வந்து அவன்ல தீர்ப்பளிப்பான், இது இவர் சொர்க்கத்துக்கு போவாரான்னு தீர்ப்பளிக்கிறது அவன். அப்படி போனா கூட எனக்கு பக்கத்தில் வர உட்கார வைக்குவாராங்கிறதையும் தீர்மானிக்கிறது அவன். நானா ஒரு ஆளை என் பக்கத்தில் வச்சுக்கிற முடியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, வேற ஏதாவது வகையிறதாக்க வேற ஏதாவது கேள்ப்பா அப்படிங்கிறாங்க. இது சரி வராதுங்கிறதுனால வேற ஏதாவது கேளு. அவர் என்ன செய்யறாரு, ஹுவலாக்க, அதுதான் என் கோரிக்கை தான், அது ஒண்ணுதான், எனக்கு வேற ஒண்ணும் நீங்க தர வேணாம், எனக்கு வேண்டியது என்ன, நீங்க உங்களோட நானும் சொர்க்கத்துல மறுமை நம்ம எல்லாம் மரணித்த பிறகு திரும்ப எழுப்பி இறைவன் சொர்க்கம் தருவான அந்த சொர்க்கத்துல உங்களோட நானும் இருக்கணும் என்று சொல்றாரு. இரண்டாவது தடவையும் சொல்றாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத், அப்படின்னா ஒண்ணு செய், என்னால ஒண்ணு முடியாது, அதிகமாக சஜிதா செய்து, அதாவது தொழுது அதிகமாக சஜிதா செய்து உனக்காக வேண்டிய அதிக நன்மைகளை சேகரித்து நீ எனக்கு உதவு. நீ சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொன்னா நான் தூக்கிக்கொண்டே உன்னை சொர்க்கத்தில் போட்ட முடியாதுப்பா, நீ நிறைய வணக்க வழிபாடுகள் புரியணும், அதனால உனக்கு சொர்க்கம் தான் என்று இறைவன் கன்ஃபார்மா உனக்கு முடிவு தீர்ப்பளிக்கணும். அப்படி ஒரு காரியம் நீ செஞ்சாதான் அது நடக்குமே தவிர எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால எல்லாம் நீ சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. எனக்கு ஒரு தண்ணி எடுத்ததுனாலயோ எனக்கு ஏதோ உதவிகள் செஞ்சதுனாலயோ அதெல்லாம் நடக்காது. நானே ஒன்னு இறக்கப்பட்டு சொர்க்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிறேன்,
என்று சொல்வதனாலே நடக்காது. நான் சொல்லவும் மாட்டேன், அந்த அதிகாரம் எனக்கும் இல்ல. அப்போ நீ சொர்க்கத்தில் நீ எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமான வணக்க வழிபாடுகள் சஜிதாக்களை அதிகப்படுத்தி எனக்கு உதவு. என்ன விளங்குது? இத ஒரு ஏமாற்றவரா இருந்தா ஆமாண்டு போயிடலாம். சொர்க்கம் இருந்தா தானே, ஏமாத்துறவரா இருந்தா மறுமையும் இல்ல சொர்க்கமும் இல்ல, சும்மாவது ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. அப்படி இருந்தா சொர்க்கத்துல பக்கத்தில் இருக்கணும், நல்ல பேஷா எரி அப்படின்னா சொல்லிட்டு போயிருவார். இன்னும் சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் நடக்காது, நான் அதுக்கு அதிகாரியா? அப்ப எந்த விஷயத்தை சொல்லி ஏமாற்றுவதா இருந்தால் எளிதில் ஏமாற்ற விஷயம் என்னன்னு கேட்டா மறுமை தான். இவங்களுக்கு மறுமை தெரியாது. நம்ம வாட்டுக்கு மறுமையில உனக்கு 50 அரண்மனை கிடைக்கும், இது கிடைக்கும் சொன்னா இந்த மக்கள் நம்புவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்ல, அந்த மாதிரிலாம் நமக்கு செய்ய முடியாது, நம்ம கையில் அதெல்லாம் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் 754 ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரிசுத்த தன்மையை, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ற உண்மையை, ஒரு சுத்தமான தலைவர் தான் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. இந்த 2 நிகழ்ச்சி மாத்திரம் அல்ல, இன்னும் பல ஏராளமான நிகழ்ச்சிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தான், தூய்மையானவர் தான், நம்மை யாரையும் அவர் ஏமாற்றவில்லை, நம்மை வைத்து எந்த ஒரு சுய நலனையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, சுய லாபத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு இன்னும் பல ஏராளமான சான்றுகள் உள்ளன. அவற்றை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். 25 ஆயிடுச்சா? 17 ஐடியா போட்டோம். என்னங்க 25 ஆச்சுங்க? 12 25 பட்ஜெட் தான் இருக்கு. இதுல வராத டைம் அதுல வரச்சு நான் அதை கரெக்டா பார்த்து தள்ளி விட்டுருப்பேன். அப்பனா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பியல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். அவர்கள் ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவராக இருந்தும் மக்களை ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றவோ அவர்களுக்கு தவறான வழிகாட்டவோ செய்யவில்லை என்பதற்கான சான்றுகளை நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்ச்சியை குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு அபூ ஜஹம் என்ற ஒரு தோழர் இருந்தார். இந்த அபூ ஜஹம் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு ஆடையை கொடுக்கிறார். ஒரு ஆடை. அந்த ஆடையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்து ஒரு நாள் தொழுகிறார்கள், தொழுகை நடத்தினார்கள். தொழுது முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆடை தொழுது கொண்டிருந்த என்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. இதில் போடப்பட்டிருக்கிற அந்த டிசைன்கள் என்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. அதனால இந்த ஆடையை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுத்து விட்டு இன்னொரு ஆடை அவர் வைத்திருக்கிறார், அதாவது டிசைன் இல்லாத ஆடை, அதை எனக்கு வாங்கிட்டு வாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லி அதை வாங்கிட்டு வந்த பிறகு அதை அணிந்து கொண்டு தொழுதார்கள். இது சஹீஹ் புகாரியில 5817வது ஹதீஸாகவும் 373வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. வேறு பல நூல்களிலும் இந்த சம்பவம் இருக்கிறது. இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே இறைத்தவராக இல்லாமல் ஏதோ ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களை தனக்கு ஒரு கூட்டம் சேர்க்கணும் என்பதற்காக இப்படி அவர்கள் தம்மை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால், சொல்லும்போது எனக்கு இந்த ஆடையின் கவனத்தை திருப்பிவிட்டோன்னு சொல்ல தேவையில்லை. நம்மளெல்லாம் நடக்குமா, என்ன கவனம் திருப்புமான்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் நீங்களும் உங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு தான்
அது இதுவும் கவனத்தை திருப்பும். நான் அப்படி தொழுகையில இறங்கணும்னு சொன்னா உலகத்துல என்ன நடந்தாலும் தெரியாது அப்படின்னு சொல்லித்தான் ஆன்மீகத்துக்கு அந்த அந்தஸ்து ஏத்திக்கிற முடியும். அப்பதான் அவருடைய கிரேடு கூடும். நபிகள் நான் லேசா நினைச்சுக்கிட்டியா நீ? நம்ம மாதிரி ஆளுக்கு கவனம் திரும்புற மாதிரி அவங்களுடைய கவனம் எல்லாம் அங்கிட்டு திரும்பாது. அவங்க தொழுதாங்கன்னா அப்படியே இரண்டோ ஒன்றி விடுவார்கள் என்று மக்கள் சொல்வதற்கு எது ஏற்றது? இதை சொல்லாம இருந்திருக்கலாம். யாருக்கு தெரியுது? அவர்கள் அணிந்திருக்கிற ஒரு ஆடை அவர்களுடைய கவனத்தையே திருப்பியது என்பது அவர்களை தவிர யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய ஆடை இந்த ஆடை கூட போட்டிருந்துச்சா, இது நம்ம தொழுகையிலேயே நான் என்ன செய்ய எனக்கே தெரியாம குழப்பி விட்டுருச்சு, தடுமாற வைத்து விட்டது என்று சாதாரண ஒரு மனிதர் உங்களுக்கு எப்படி தடுமாற்றம் ஏற்படுமோ, எனக்கு எப்படி ஏற்படுமோ, சில கவர்ச்சியான காட்சிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி அலை மோதுமோ, அந்த மாதிரி எனக்கும் தொழுகையில் அதுவும் தொழுகைக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கும் அது மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார்களே. இங்குதான் உங்களுடைய பரிசுத்தன்மை. நான் மனுஷன், நான் கடவுள் இல்லை, மனிதத்தன்மை அனைத்தும் நான் நீக்கப்பட்டவன் இல்லை. இறை தூதரா வந்த காரணத்தினால் மனிதனா இருக்கிற எல்லா தன்மையும் எடுபட்டு நான் வித்தியாசமான ஒரு படைப்பாக நான் ஆகிவிடவில்லை. உங்களுடைய கவனம் திரும்புவது போலவே என்னுடைய கவனமும் திரும்பக்கூடிய நிலையில் தான் நானும் இருக்கிறேன் என்று இவ்வளவு வெளிப்படையாக மக்கள் மத்தியில் தன்னுடைய வழிபாட்டை பற்றி, என் வழிபாட்டில் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று சொல்வது சாதாரண விஷயமா? ஒரு ஆன்மீக தலைவர் அவர் வழிபாடு நடத்துகிறார் என்று சொன்னால் அவர் வழிபாடு நடத்தினால் எப்படி தெரியும் தெரியுமா? அப்படி இப்படின்னா மக்கள் புகழ்றாங்க. அதைத்தான் அவரும் விரும்புகிறாரு. அவருடைய பிரார்த்தனைக்காக ஓடி வாருங்கள், அவர் கடைசியாக துவா செய்ய போகிறார், அதை பார்க்க ஓடி வாருங்கள் என்றெல்லாம் மக்களை ஒரு சாதாரணமா ஒரு மனிதரை வைத்து அழைக்கிறார்கள் சாதாரண ஆன்மீக தலைவர்கள். இந்த சமுதாயத்திலேயே அந்த அந்த ஹசரஜி பிரார்த்தனை செய்ய போகிறார்கள், அதை கேட்க ஓடி வாருங்கள் என்றெல்லாம் அவர் என்னமோ ஒரு செஞ்சாலும் கரெக்டா இருக்கு, நம்ம செய்யறதுக்கு அவர் செய்யறது பெரிய டிஃபரெண்டா இருக்கும் என்றது மாதிரியாக நான் விரும்புறேன், நீங்க விரும்புறீங்க, ஒவ்வொரு ஆன்மீக தலைவர்களும் விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மாதிரி நமக்கு தடுமாறியது, சாதாரண ட்ரெஸ் கொண்டு வா, இந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு தடுமாற்றம் ஏற்படும், அதாவது திருப்பி கொடுக்கிற மட்டும் இல்ல, அதாவது கவனத்தை திருப்பின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம திருப்பியும் கொடுக்குறாங்கல்ல, அது மறுபடியும் ஏற்படும் அர்த்தம். இதை போட்டிருந்தேன்னு சொன்னா மறுபடியும் இது மாதிரி கவனம் திரும்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய யதார்த்த நிலையை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறாங்க. பாருங்க, அங்கதான் மேல போறாங்க. நம்ம நினைக்கிற இப்படி எல்லாம் அப்படி சொன்னதை மேல போறாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நிக்காது. இன்னைக்கு மறந்துடுவோம். 14 நூற்றாண்டை மறக்கலையில அவங்களுடைய இந்த பரிசுத்தமான அப்பழுக்கற்ற இந்த ஆன்மீக தன்மை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிக்கிறது காரணமா இருக்கிறது. அப்படி ஒரு தூய தலைவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறான். நிச்சயமா இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான். இல்லன்னா இதை வச்சு அழகா அந்த மக்களை ஏமாற்ற முடியும், இதை வச்சு தனக்கு ஒரு பெரிய கிரேடை ஏற்றி கொண்டிருக்க முடியும். அதையும் கூட அவங்க வழியை போய் சொல்லி தன்னுடைய அந்தஸ்தை குறைச்சிக்கிறாங்க, தகுதியை. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நம்ம முஸ்லிம்கள் நம்புகிறோம். மறுமையில சொர்க்கம் நரகம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி மஹ்ஷர் என்ற அந்த பெரு வெளியில விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை தான் மஹ்ஷர் மைதானம் சொல்றோம் இல்லையா? அந்த மஹ்ஷர் வெளியில விசாரணை நடைபெறும். அந்த விசாரணை எப்படி நடக்கும்னா ஒரு நாள் தான் நடக்கும். அந்த ஒரு நாள்ங்கிறது 50,000 வருஷத்துக்கு நிகரானதுங்கிறான் அல்லாஹ். இன்னும் யௌமன் எந்த ரப்பிக்க அல்பிசனத்தி மிம்மா தவுதூன், நீங்கள் கணிக்கின்ற வருடங்களில் 1000 வருடத்தை போன்றது ஒரு நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு நாளில் வைத்து எல்லா மக்களையும் நிப்பாட்டி அல்லாஹ் விசாரிப்பான். அவரவர்களுக்கு பட்டியல் அவங்களுடைய ஏடுகளை கொடுத்து நீனே படிச்சு பாரு, நீ என்ன செஞ்சிருக்கோம் மார்க் லிஸ்ட பாரு என்று அல்லாஹ் அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து ஒவ்வொருவரையும் விசாரிப்பான் என்றதான் பார்க்கிறோம். அந்த மஹ்ஷர் வெளியில சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அதுவே பெரிய நரகமா இருக்கும். எந்த அளவுக்கு நரகமா இருக்கும் என்றால் சூரியன் தலை உச்சியில கிட்ட நிக்கிற மாதிரி இருக்குமா. சூரியன் இப்ப எங்கேயே லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கும் போதே நமக்கு 104 வந்தா மண்டை புலந்துருது, அது பார்க்கிறோம். அப்ப சூரியன் கிட்ட நிற்கும் என்ற அளவுக்கு வேர்வையெல்லாம் நனைஞ்சு வலியுங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு நாள் அது. அந்த நாளில் 2-3 சுகங்கள் மனிதர்களுக்கு கிடைக்குங்க. என்ன சுகங்கள்? நிழலே இருக்காது, எங்க பார்த்தாலும் வெட்ட வழிதானே, நிழலே இருக்காது. அங்கு ஒரு நிழல் எங்க இருக்கும்னா அல்லாஹ்வுடைய அரசின் அடியில தான் நிழல் இருக்கும். அது ஒரு 7 வகையான மக்கள் மாத்திரம் தான் அதுக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு சுகம் என்னவென்று சொன்னால், அங்க தாகம் தாகம் என்று தண்ணீருக்கு மக்கள் அலைமோதுவார்கள். வெயில் அப்படி இருந்து தாகம் அடிக்கத்தானே செய்யும். அந்த மகசர் ஒரு நாள் கழிவுறது 1000 வருஷத்துக்கு நிகரா இருக்குது. ஒரு நாள் தான் லேசா நீங்க நினைக்கல, 1000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள் கழிவதா இருந்தா தண்ணீர் வேண்டும். அப்ப தண்ணீருக்கா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மகசர்ல எனக்கு என்று அல்லாஹ் ஒரு தடாகத்தை வழங்குவான். எனக்குன்னு நான் முடிக்கிறதுக்கு இல்ல, என்னுடைய சமுதாயத்தவர்கள் என்னை அணுகும் பொழுது அவர்களுக்கு நான் விநியோகிப்பதற்காக வேண்டி, என் சமுதாயத்தவர்கள் என்னை அணுகும் பொழுது அவர்களுக்கு விநியோகிப்பதற்கு என்று அல்லாஹ் ஒரு தடாகத்தை தருவான். அந்த ஒரு நாளோட தடாகத்துகளை முடிஞ்சிருச்சு. ஹவுதுல் கௌசர் என்றெல்லாம் நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஹவுதுல் கௌசர், சொர்க்கத்திலாம் கிடையாது. மகிழ்ச்சியர் ஒரு செகண்ட், அந்த ஒரு நாள் நேரம் அந்த ஹவுதுல் கௌசர் தண்ணீரை யாராவது ஒரு தடவை அருந்தி விட்டார்களே ஆனால் மறுபடியும் அந்த அன்னைக்கு பூரா நின்றா கூட என்ன செய்யாது, தாகம் ஏற்படாது என்றெல்லாம் வேறு வேறு இடங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பத்தி சிலாயித்து சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அந்த மஹ்ஷர்ல நிற்கக்கூடிய நேரத்தில் சில பேரை கொண்டு வருவாங்களாம், ஹவுதுல் கௌசரை நோக்கி வருவாங்க. எதுக்காக வேண்டி? தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி. வந்த உடனே அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அங்க போகக்கூடாது நீங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய மக்களை அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு நான் அறிவேன். அறிந்து நான் சொல்வேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, எனது தோழர்கள் எனது தோழர்கள். இன்னொரு அறிவிப்புல உசைஹாபி உசைஹாபி, என்னுடைய அன்பான தோழர்கள் என்னுடைய அன்பான தோழர்கள் என்று நான் சொல்வேன். அப்போது எனக்கு யாரப்பி உசைஹாபி, இறைவா அவர்கள் என்னுடைய அன்பான தோழர்களாயிற்று என்று நான் சொல்வேன். அப்போது எனக்கு என்ன பதில் தரப்படும் தெரியுமா? இன்னக லா தத்ரி மா அஹதஸு பாதக், உமக்கு பின்னால் இவர்கள் என்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர். நீர் இருக்கிற வரைக்கும் உமக்கு தோழர்கள் காட்சி தந்தார்களா? உமக்கு பிறகு நீர் மரணித்த பிறகு என்னவெல்லாம் இவர்கள் உருவாக்கினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர் என்று எனக்கு பதில் சொல்லப்படும். அப்போது நான் சொல்வேன், என்ன சொல்வேன்? நல்லடியார் ஈசா நபி அவர்கள் என்ன பதிலை இறைவனுக்கு சொல்வார்களோ அந்த பதிலையே நானும் சொல்வேன். ஈசா நபி என்ன சொல்வார்கள்? யா அல்லாஹ், நான் குன்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், அவர்களோடு நான் இருக்கிற வரை அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். பலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம், என்னை நீ கைப்பற்றிய பிறகு, கைப்பற்றிய பொழுது அவர்களுக்கு கண்காணிப்பாளனாக நீயே ஆகிவிட்டாய், நான் கண்காணிக்க முடியாது என்று ஈசா நபி சொல்வார்களே, அந்த பதிலை நானும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன். யா அல்லாஹ், நான் இருந்த வரைக்கும் நான் தோழர்கள் நினைச்சேன், நான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு அவங்க எப்படி போனாங்கன்னு எனக்கு தெரியாதல்ல என்று கைவிட்டுருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சொல்றாங்க. அப்ப மேலும் எனக்கு இறைவன் புறத்திலிருந்து பதில் தரப்படும். என்ன பதில் தரப்படும்? இன்ன ஹாவுலாயி லம் யஸாலு முர்த்ததீன அலா அகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், இவர்கள் வந்த வழியே திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். நீர் அவர்களை பிரிந்து வந்ததில் இருந்து, முன்பு ஃபாரக்தஹும், அவர்களை விட்டு நீ பிரிந்ததில் இருந்து அவர்கள் வந்த வழியே திரும்பிக் கொண்டே இருந்தார்கள் என்று எனக்கு பதில் தரப்படும். இப்ப என்ன கவனிக்கணும்னு கேட்டா, மஹ்ஷர் அந்த பெருவெளியில் நிக்க போறோம். அது ஒரு கொடூரமானது, எல்லா நபிகள் நாயகம் விளக்கிட்டாங்க. அப்ப இத மக்கள்கிட்ட தனக்கு அந்தஸ்துக்காக இதை உருவாக்கி இருந்தார்களே, ஆனால் இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு புகழ் சேர்க்க அவர்கள் ஆசைப்பட்டிருந்தார்களே, ஆனால் இதை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? தண்ணி கேட்டு யார் வந்தாலும் நான் கொடுப்பேன், யாராலும் தடுக்க இயலாது, நம்ம கையில ஃபுல் அதிகாரமும், நான் நினைச்ச ஆளுக்கெல்லாம் கொடுப்பேன், ஒழுங்கா என்று நடந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்ன சொல்றாங்க? எனக்கு நான் என்ன எப்படி வான் பண்ணிடுவான். இறைவனுக்கு ஓப்பாக யார் நடந்தார்களோ அவர்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள். நானே தோழர்கள் என்ற திரைவரை நினைத்திருப்பேன், அவர்கள் தடம் புரண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்க விடாமல் இறைவன் என்னை தடுப்பான், மலக்குகள் வானவர்கள் தடுப்பார்கள், அவர்கள் அந்த தடாகத்தை நெருங்க முடியாது, என்னால் ஒண்ணுமே செய்ய இயலாது.
நான் என்னுடைய கையெறு நிலையைத்தான் அங்க அல்லாஹ்விடத்தில் சொன்னேன். அல்லாஹ் தெரியாம சொல்லிட்டேன் தோழர்கள், நான் இருக்கிற வரைக்கும் தான் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன், இறந்து போன பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாதல்ல, அதுக்கு நீ தான் பொறுப்பாளி என்று நான் இறைவனிடத்தில் சொல்லி விடுவேன். நீங்க இங்க ஒழுங்கா நடந்துக்கிறீங்க, நான் காப்பாத்தி உங்களை கரை சேர்ப்பன் மாத்து நினைச்சிடாதீங்க. என்னுடைய தயவுல நீங்க சொர்க்கம் போயிடலாம் என்றோ, என்னுடைய தயவுல அந்த மகசரி என்ற நாளுடைய கொடுமையை நீங்க தப்பிச்சுக்கலாம் என்றோ நினைக்காதீர்கள். அதான இதுக்கு அர்த்தம். இதை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க எதுக்கு இதெல்லாம் எப்படி நீங்க ஒவ்வொரு சம்பவத்தையும் எப்படி நீங்க பார்க்கணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, உண்மையில அல்லாஹ்வுடைய தூதரா இருந்து சொன்னாங்களா, அல்லது இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில வைத்து தனக்கு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி ஒரு புகழ் தேடுவதற்காக சொன்னார்களா என்று உரசுவதா இருந்தால் இது ஒரு அதற்கான தகுதியான ஒரு சம்பவம். அவங்க கூட்டம் சேர்க்கறதுக்கு சொல்லியிருந்தார்கள், அதனால இது சொல்ல மாட்டேன். என்ன தகுதியை குறைச்சிட்டா கூட்டம் சேர்க்க முடியும்? இன்னும் கொஞ்சம் தகுதி கேட்டு சொன்னா தானே கூட்டம் நிறைய வரும். நபி அவர் நினைச்சதான் எல்லாம் முடியுமோ, அப்பதான் அவர் பின்னாடி போயாவணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணனு, இன்னொரு நான் தான் எல்லாங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜ்மெண்ட் நான் தானே பண்ண போறேன், நாங்க பாத்துக்கிறேன் அப்படியே சொல்லணும். நீங்க மாத்திரம் சொல்ல கேட்கலன்னு சொன்னா அங்க நீதிமன்றத்தில் நான் தானே உட்கார்ந்துருப்பேன், நான் தானே தீர்ப்பு அளிக்க போறேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட ஏமாத்திரம் அப்படித்தான் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லல, அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கலாம், எனக்கு அந்த அதிகாரம் தரல. இதையெல்லாம் சொல்வதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, நிச்சயமா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான். இதை ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு ஆதாயம் அடைவதற்காக அவங்க இப்படி ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கவில்லை. தெளிவா தெரியா இல்லையா? இதே மாதிரியாக அவர்களுடைய பரிசுத்தமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு சான்றாக நம்ம ஏற்கனவே ஒன்றை நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லி இருக்கிறோம். என்ன சம்பவம் என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்டர் வருது அல்லாஹ்விடமிருந்து, இறை தூதர்ங்கிற அந்த பொறுப்பு சுமத்தப்பட்டு உறவினர்களுக்கு எச்சரிக்கை பண்ணு, வன்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்ற கட்டளை வந்த உடனே என்ன செஞ்சாங்க, நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்ய சொன்ன உடனே என்ன சொன்னாங்க, நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. எப்படி பாருங்க, யா அப்பாஸ் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ், பெரிய தந்தையை கூப்பிடுறாங்க. பெரிய அப்பாஸ் ஒரு பெரிய அப்பா, பெரிய அத்தா. அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸ், லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உமக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீ ஒழுங்காக இந்த கொள்கை ஏற்று நடந்தால் அல்லாஹ் உனக்கு ஏதோ உதவி செய்யலாம், நான் உன்னை அல்லாஹ்ட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. யா சஃபியா அம்மத்த ரசூலில்லா, அல்லாஹ்வுடைய தூதராகி என்னுடைய மாமி சஃபியாவே, மாமி கூப்பிடுறாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே, லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உமக்கு எந்த பாதுகாப்பு என்னால செய்ய முடியாது, நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்களா ஒழுங்கா நடந்துகிட்டா உண்டே தவிர செய்ய முடியாது. அப்புறம் பெத்த மகளை கூப்பிடுறாங்க, யா ஃபாத்திமத்த பின்தி முஹம்மத், முகமதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலீனி மாசியத்தினி மாலி, என்னுடைய சொத்துக்களில் நீ விரும்பியதெல்லாம் கேள், நான் திரட்டி வைத்து, அப்ப பணக்காரர் இருக்கான், இறைத்தூதர் ஆகும்போது பெரும் செல்வந்தர், என்னுடைய சொத்துக்களில் என்ன வேண்டாலும் கேள் தருகிறேன். லாவுகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உனக்கு எந்த ஒண்ணு என்னால பண்ண முடியாது. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இது தனக்கு ஒரு ஆன்மீக தலைமையை உருவாக்கி நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கு சொன்னார்கள் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டு உரசி பார்த்தால், இப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் இப்படியா சொல்லுவாரு, இப்படியா வாதிடுவாரு, எனக்கு ஒண்ணு ஏழாதுன்னு சொல்லுவது ஒரு புகழா, எனக்கு ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் கேட்க முடியுமா? நான் கையால் ஆகாதவன் முன்னாடி வாங்க யாரும் வருவாங்களா? எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே என்னால செய்ய முடியாதுன்னு ஒரு லட்சியத்துக்கு அழைக்க முடியுமா? அழைக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருந்தா மட்டும்தான், அல்லாஹ்வுடைய ஆர்டர் இருந்த காரணத்தினாலதான் எதையும் எதிர்பார்க்காம அழைக்க முடிஞ்சு. நம்மளே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா மக்களை போயிட்டு, மக்களே நாங்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறோம், உங்களுக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல, எங்க முன்னாடி வாங்க இப்படின்னு வருவாங்களா? எங்களால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எங்க முன்னாடி வாங்க, நீங்க அடி வாங்கினா உழ வாங்கினா நான் கண்டுகொள்ளவே மாட்டோம், எங்களுக்கு பின்னாடி வாங்க, அடிக்க மாட்டான். அப்ப நம்ம ஒரு மக்களை தன் பக்கம் வயப்படுத்துவதற்கு ஒரு சித்தாந்தத்தை ஆரம்பிக்கிறவராக இருந்தா என்ன சொல்லணும், அது முடியும், இது முடியும், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் என்றெல்லாம் சொன்னாதான் மக்களை வெல்ல முடியும், எடுக்க முடியும். இவங்க எடுத்துக்கொண்டு பாருங்க, இவங்களா எடுத்திருந்தாங்கன்னா எடுக்க மாட்டாங்க.
அங்க இருந்து ஆர்டர் பண்ணி விட்டா என்ன சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றான், போய் பிரச்சாரம் பண்ணு சொல்றான். அதுக்காக வந்து சொன்னாங்க. அதன் பக்கம் அல்ல மக்களை சேர்க்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் சஹீஹுல் புகாரியில 2548, 3264, 4771, 2753 ஆகிய ஹதீசுகள்ல இதை பார்க்கலாம். இன்னும் போல வந்து 4972 ஆகிய ஹதீசுகள்ல எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பல்வேறு கோணங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்னால் யாரையும் அல்லாஹ்விலிருந்து காப்பாற்ற முடியாது, நான் வந்து அல்லாஹ்வுடைய அதிகாரம் பெற்று வரல. அவங்க அப்பளுக்கு கற்ற ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நமக்கு உறுதியாகும். இது மட்டும்தானா முழுவதும் நம்ம வாழ்க்கையில? இன்னும் ஒண்ணு கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த பல அடிக்கடி கேட்ட சம்பவமா இருந்தாலும் இது வேற ஒரு கோணத்தில் நம்ம வச்சு பார்க்க வேண்டிய சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்ப நேரத்தில் அங்குள்ள மதீனத்து விவசாயிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த பேரீச்ச மரங்களை வந்து சேர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டு முறையில அதை வந்து பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதனால நிறைய மகசூலாகும் என்பது அவங்களுக்கு நம்பிக்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் பாக்குறாங்க, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்ல நாங்க வந்து இந்த இது பண்ணிட்டு இருக்கிறோம், சேர்க்கை பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் சேர்த்தா நிறைய உற்பத்தி ஆகும் அவங்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதை செய்யாம இருக்கலாமே, அல்லக்கும் லவ்லம் தஃபாலு கான கைரன், இதை செய்யாம இருந்தா நல்லா இருக்குமே, ஏன் இப்படி செய்யுங்க, தேவையில்லாம சும்மா விட்டுருங்களா, தன்னால உற்பத்தி ஆகும் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அவர்கள் விட்டு விட்டார்கள். விட்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த வருஷம் மகசூல் குறைஞ்சு போச்சு, மகசூல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு வருஷம் குறைஞ்ச பெண்ணு அடுத்த வருஷம் வந்துட்டு போகுது, பெண்ண சொன்னபடி செஞ்சுட்டு போவியா? அல்ல அப்படித்தான் நாடி இருக்காண்டா அதான் வரும், அதுக்கு ரெண்டு வந்து கம்பெனி அப்படியே சொல்லணும். நபிகள் நாயகம் தானே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அப்ப அந்த அட்வைஸ்னால என்ன உலகத்தில் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அப்ப என்ன நம்மளே என்ன செய்ய, ஒருத்தருக்கு தப்பான அட்வைஸ் பண்ணணும்னு வைங்க, அது ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னு வைங்க, நம்ம சமாளிக்குமா இல்லையா? நம்ம சொல்ல கேட்ட ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சு அவன் நாசமா போயிட்டான்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? யோசனை நல்ல யோசனை தான்ப்பா, உனக்கு ஒர்க் அவுட் ஆகல, உங்க சூழ்நிலை சரியில்லை போல இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சமாளித்து நாங்க இன்னும் சரிதான் நின்றுட்டு இருப்போமா இல்லையா? நான் இப்ப நீங்க இப்ப எல்லாரும் நிற்போம். தப்பான யோசனை கொடுத்துட்டோம்னு சொன்னா இப்படிதான் செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் தெரியுமா? இன்னமா அனபசரும், மக்களே நான் ஒரு மனிதன் தானே, இதை அமர்த்துக்கும் செய்யும் தீனிக்கும், உங்கள் மார்க்கம் தொடர்பாக ஏதாவது ஒரு நான் உத்தரவு போட்டால் பகுதுபிகி, அதை எடுத்து நடங்கள். அமர்த்துக்கும் செய்யும் எனது அபிப்பிராயத்தில் சொந்தமாக நான் எதையாவது உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் இன்னமான பசரும், நானும் மனுஷன், ஏற்றுக்க வேண்டியதில்லை. நீங்க அழகா நான் சும்மா ஒரு அட்வைஸ் தானே பண்ணணும், சத்தமாக போட்ட உங்களுக்கு நீங்க விட்டுட்டு செய்ய வேண்டியதான, அப்படி முழுசா செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொன்ன யோசனை தப்பு, அதற்கு அர்த்தம் நான் தவறான ஒரு யோசனை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அது பற்றி நாலேஜ் எனக்கு இல்ல, விவசாயத்தை பற்றிய நாலேஜ் இல்ல, அந்த அறிவு இல்லாமல் நான் உங்களுக்கு தவறா சொல்லிட்டேன், அடுத்த வருஷத்துக்கு நீங்க இது மாதிரி செய்யாதீங்க, நாளையில இருந்து அந்த மாதிரி நீங்க கடைபிடிக்காதீங்க, இதுக்கு முன்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அதையே செய்யுங்க. இப்படி அவர் ஒரு ஆன்மீக தலைவர் சொன்னாரு, பெத்த பிள்ளைய பழி கொடுக்கணும், நஷ்டம்டா கூட அவங்க ஏத்துக்கிறாங்களாங்க. ஆன்மீக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தவறான வழியை காட்டினா கூட மக்களுக்கு அவங்க மேல கோபம் வராது. ஏன் வராதுன்னா, சபிச்சுட்டா என்ன பண்றது, ஏதாவது மாயம் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது, இருக்குது போயிருமே, அப்ப இருக்கவே காப்பாத்திக்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி அவங்க பெருசா எடுத்துக்க போறது இல்ல, அப்படிலாம் பயனாட்டி வச்சிருந்தா. அதனாலதான் என்ன செய்யறாங்க, எவ்வளவு இழப்பவர்களால் ஏற்பட்டால் கூட ஏதாவது நன்மை இருக்கும் பார்ப்போம், சொன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கூட ஆகும் அப்படின்னே மக்கள் நம்பிக்கையோட அப்படி ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகமே ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்க, நான் தப்பாவும் சொல்லுவேன், நான் தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படின்னு சொன்னா அதை சொன்னா கேட்டு நடங்க. என்னத்தை போடணும், இந்த காலத்துக்கு இந்த பயிர் செய்யுங்க, அந்த காலத்துக்கு அந்த பயிர் செய்யுங்க, இவ்வளவு தண்ணி ஊற்றுங்க, இவ்வளவு உரம் போடுங்கன்னா அது நான் விவசாயியா, எதை எனக்கு பட்டவே சொல்றேன், உங்களுக்கு பட்ட நீங்க சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்து இதெல்லாம் நீங்க ஏத்துக்கிற தேவையில்லை. நீங்க ஆய்வு செஞ்சு ஏத்துக்கணும், கரெக்டா இருந்தா ஏத்துக்கணும், அது நன்மை இருந்தா தான் ஏத்துக்கணும், பயன் கிடைச்சதான் ஏத்துக்கணும், நான் சொன்னங்களுக்காக ஏத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்றாங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான ஒரு ஆன்மீகம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு இதை வைத்து ஒரு இயக்கம் கட்டி லாபம் அடைகிற ஒரு சொல்லக்கூடிய வார்த்தையா இது?
இதை கட்டி ஒரு முதலடையக்கூடியவருடைய ஒரு பிரச்சாரம், ஒரு தந்திரம் எப்படியா இருக்கும்? ஒரு தந்திரத்துக்காக வேண்டி இப்படி ஒரு செட்டிங் பண்ணி இருந்தாலும் பேசி வச்சு உரைச்சு பார்க்கிறோம். எப்படி உரைச்சு பார்க்கணும்னா, இறை தூதரா இல்லையானா இல்லங்கிற மாதிரி வச்சு பார்க்கணும்ல. இல்லன்னு வச்சு பார்ப்போம். இல்லன்னு வேற எதுக்கு பண்ணாரு? ஆட்சியர்கள் பண்ணாரா? அந்தஸ்துக்கு பண்ணாரா? தனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டாக்கி ஏமாத்தம் பண்ணாரா? பண்ணலையே. அப்படிலாம் பண்ணினாரான்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சம்பவம் உழைக்குது. அப்படி பண்ண காரணம் இங்கெல்லாம் நாம இந்த இடத்துல போய் இப்படி ஏமாத்திருக்கலாமே, இந்த இடத்துல இப்படி நம்ம சொல்லி இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேர்த்திருக்கலாமே, இந்த இடத்துல இப்படி ஐடியா செய்யலாம நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறீங்க, அவர் நினைக்கிறேன். அதான் மாமனிதர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தூய்மையான ஒரு ஆன்மீக வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க ஒரு சுயநலனுக்காகவோ தனக்கு ஒரு ஆதாயம் அடைவதற்காகவோ தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்வதற்காகவோ இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குனது இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். இவ்வளவுதானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பா இந்த ஆன்மீகத்தை சொல்லி நம்மளை ஏமாத்தல, நமக்கு தப்பான வழி காட்டல. ஒரு உம்மத்துல சமுதாயத்தில் ஒருவருக்கு கூட அவர்கள் மோசடி செஞ்சல. இந்த ஆன்மீகத்தை சொல்லி ஆன்மீகத்தின் பெயரால மோசடி செய்யல என்பதற்கு இன்னும் அடுக்கடுக்கான ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இருக்கிறார் கரெக்டா? போலாம். 20 சொன்ன சொல்லிருங்க. 20 தானே சொன்னீங்க? 20 நிமிஷம் சொல்லுங்க. 4 நிமிஷம் மதிப்பீடு பண்ணலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகத்தின் பல்வேறு சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து வருகிறோம். இறுதியாக நாம் எந்த விஷயத்தை அறிந்து வருகிறோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தும் அந்த ஆன்மீக தலைமையை வைத்து மக்களை ஏமாற்றுவதற்கு பல வழிகளும் வாய்ப்புகளும் இருந்தும் கூட அவர்கள் ஏமாற்றவில்லை. தங்களுடைய மதிப்பை குறைத்து சொன்னார்களே தவிர தமக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய ஆற்றலோ சக்தியோ இருக்குது என்று வாதிடல என்பதைத்தான் நம்ம பல நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம அறிந்து வருகிறோம். அந்த மாதிரியான இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா, ஆன்மீக தலைவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஆன்மீக தலைவர்களாக இருப்பவர்களை பற்றி மக்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கிறது. எந்த எண்ணம் இருக்கு தெரியுமா? அவர் சாபம் போட்டார்னு அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளானோம்னு வைங்க, என்ன ஆகும்? சாதாரண ஆளுக்கு கோபப்படுறதுக்கும் ஒரு மகானா இருக்கிறவர் கோபப்படுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? அவர் கோபிச்சுட்டார்னு வைங்க, நம்ம கதை முடிச்சு அழிஞ்சோம், அதோட நம்ம லைஃப காலி என்ற மாதிரியான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் கூட இந்த மாதிரி நாங்கள் பெரிய ஆன்மீக பெரியவர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே வர்றார்கள், என்ன சொல்கிறார்கள் கேட்டா பயங்காட்டுறாங்க. உங்களை மட்டும் பேசிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் என்றெல்லாம் பயம் காட்டுறாங்க. அப்ப இந்த பயத்தின் மீதுதான் அவங்களுடைய அஸ்திவாரம் இருக்கிறது. இதுதான் அஸ்திவாரம். இந்த பேசிக்ல தான் எல்லாம் எழுப்பப்படுகிறது. ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டல்கள் எல்லாம் இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் எழுப்பப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மனிதர் என்ற முறையில பல சந்தர்ப்பங்கள்ல கோபப்பட்டிருக்கிறாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல திட்டி இருக்கிறாங்க மக்களை. மனிதத்தன்மை ஈடுபடல, கோபமா ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்திருக்கிறாங்கல்ல. அந்த நேரத்தில் மக்கள் அதை பயந்தாங்களா, நபிகள் நாயகம் கோவிச்சுட்டான என்பது என்ன ஆகும்? அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்காட்டி வளர்த்தார்களா, அல்லது என்ன மாதிரி அந்த மக்களை பண்படுத்தி வைத்திருந்தார்கள், எப்படி சொல்லி வைத்திருந்தார்கள் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரிசுத்தமான ஆன்மீக தலைமை பலிச்சிடுது. எப்படின்னு கேட்டா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 2 மனிதர்கள் வந்தாங்க. வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தினுடைய மனைவி சொல்றாங்க. 2 மனிதர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அந்த பேச்சு அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திருச்சு. என்ன தேவனோட கூட பேசிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்று அறிவிப்புல வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேச்சு கோபத்தை ஏற்படுத்துது. கோபத்தை ஏற்படுத்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலஅனஹுமா வஸப்பஹுமா அப்படி சொல்றாங்க. ஆயிஷா நாயகி அவ்விருவரையும் சபித்தார்கள். அட நாசமா போகன்றாங்க, சபித்தார்கள். வஸப்பஹுமா 2 பேரையும் திட்டினார்கள். அப்ப வந்து பேசின 2 பேரு அந்த ஆளுக்கு யாருன்னு தெரியல, என்ன பேசினாங்கன்னு தெரியல. பேசின பேச்சு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. நபிகள் நாயகம் ரொம்ப பொறுமைசாலி தான். அந்த மாதிரி என்னமோ பேசிட்டாங்க, கோபம் வந்துருச்சு. நபிகள் நாயகம் தீன் விஷயத்துல கோபப்படுவாங்க, மார்க்க விஷயத்துல ஏதோ மார்க்க சம்பந்தமா ஏதோ 1-2 பேசும் பொழுது அவங்க கோபப்பட்டு திட்டி விட்டாங்க. திட்டின உடனே பலம்மா கரஜா 2 பேர் வெளியேறி போன உடனே ஆயிஷா நாயகி நபிகள் நாயகத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நீங்க இறை தூதரு, நீங்க திட்டிவிட்டீங்க, நீங்க சதிச்சிட்டீங்க, என்ன கதிக்கு ஆளாக போறாங்களோ தெரியல. 2 பேரும் மனைவி சொல்றாங்க, நீங்க யார் சாதாரண ஆளா? அல்லாஹ்வுடைய தூதராகிய நீங்கள் வந்து நினைத்தீங்க நாசமா போய் என்று சொன்ன பிறகு நாசமா போகாம இருப்பாங்களா? திட்டின பிறகு அந்த திட்டு பலிக்காம இருக்குமா? அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் கேட்டேன். ஆயிஷா நாயகி மனைவி சொல்றாங்க, நான் கேட்டேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே உனக்கு தெரியாத விஷயமே தெரியாதா? உனக்கு மனைவி சொல்றாங்க, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? நான் இறைவனிடத்திலே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். இறைவனிடத்தில் நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், ஒரு உறுதிமொழி பெற்றிருக்கிறேன். உறுதிமொழி என்ன உறுதிமொழி தெரியுமா? சொல்றாங்க, அவமா அலிர்த்தி மா சாரத்து அலைஹி ரப்பி, என் இறைவனிடத்தில் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை உறுதிமொழி உனக்கு தெரியாதா என்று கேட்டுட்டு, என்ன உறுதிமொழி தெரியுமா? குல்து, நான் இறைவனிடத்தில் சொல்லி இருக்கிறேன், இறைவனிடத்தில் கேட்டிருக்கிறேன், உறுதிமொழி பெற்றிருக்கிறேன். என்ன பெற்றிருக்கிறேன் என்று கேட்டா, அல்லாஹும்ம இறைவா, இன்னமா அன பஷருன், நான் ஒரு மனிதன். அல்லாஹ்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இறைவா நான் ஒரு மனிதன். ஃபஅய்யுல் முஸ்லிமீன லஅன்துஹு அவ் சபப்துஹு ஃபஜ்அல்ஹு லஹு ஸகாத்தன் வாஜிரா, எந்த முஸ்லிமையாவது நான் சபித்திருந்தாலோ அல்லது திட்டி இருந்தாலோ அதை அவருக்கு ஒரு கூலியாகவும் அவருக்கு ஒரு பரிசாகவும் ஆக்கிவிடு. அதாவது நான் ஒரு ஆளை திட்டினேன்னு சொன்னா நாசமா போன நாசமா ஆக்கிறாங்க, நான் திட்டு நிலைமைக்கு வந்துருச்சு பாரு, அதுக்கு அவருக்கு ஒரு நன்மையை கூட அல்ல என்று நான் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறேன், இறைவனிடத்தில் உறுதிமொழி வாங்கி இருக்கிறேன். ஒன்னும் ஆகாது 2 பேருக்கும். சொல்றாங்க பாருங்க, ஒரு எந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாரு, சாபம் போட்டோட போய் கேட்டா, ஆமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, பாருங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க, 4 வருஷம் 10 வருஷத்துல நடக்கும் பாருங்கன்றான். ஆன்மீகத்தில் என்ன பண்ணுவாரு, நான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கோவம் உண்டாக்கிட்டார்ல, நான் சபிச்சுட்டேன்ல, ஆனா பாத்துருமா பாத்துருமா என்று சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனைவி பயந்துட்டு இருக்காங்க, என்ன ஆக போகுதோ. ஒன்னும் ஆகாது. யாரு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லணுமோ அவங்க சொல்லல, யார் எப்படி சொல்லுவாங்க, அழிஞ்சு நாசமா போயிடுவோம் தூக்கி பிடிப்பாங்க அவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒண்ணுமே ஆகாது, பயப்படவே செய்யாதீங்க, நான் யாரை திட்டினாலும் உங்களுக்கு கவலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து இன்னும் மக்கள் வந்து உங்களுக்கு நெருங்குவதற்கும் கோபப்படுற மாதிரி பேசுவதற்கும் அவர் தூண்டி விட்டுருக்கிறாரு. இது வந்து சுயநலவாதி செய்யற வேலையா? இப்படி சொன்னா என்ன செய்வாங்க? அதை ரசூலுல்லாஹ் கோவிச்சு என்ன பண்ண தாய் மாதிரி போய் கேட்போம், கோவிச்சு நமக்கு நன்மை தானே. நபிகள் நாயகம் இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டினா நமக்கு நன்மை, கோபிச்சா நமக்கு நன்மை. அவங்க திட்டினாலே நமக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல, அவங்க ஏசினாலும் நமக்கு ஒரு கேடு வராது என்ற நம்பிக்கை விதைப்பது வந்து யாரு விதைப்பா? இத கூட்டம் கூட்டுறவரா? தனக்கென்று ஆள் சேர்க்க நினைச்சவரா? தனக்கென்று ஒரு மோசடிக்காக வேண்டி ஒரு கும்பலை சேர்த்து சம்பாதிக்க நினைச்சவரா? அவர் இப்படி சொல்லுவாரா? மக்கள் இன்னும் தன்னிடத்தில் சகஜமாகட்டும், இன்னும் தன்னிடத்தில் சாதாரண மக்களிடம் பேசுவது போல பேசட்டும், இன்னும் சாதாரண மக்கள் கோபப்படுற மாதிரி கோபத்தை ஆழ்த்தட்டும், அவர்கள் அதுக்காக தயங்க வேண்டாம், அதுக்காக பயப்பட வேண்டாம்.
ஆன்மீக குருன்னு பயந்து நடுங்கிக்கலாம் நீங்க இருக்க வேண்டாம். சாதாரண மனுஷன் மரமா அதுக்கு தானே சட்டையை பிடிச்சிடலாம் ஒரு நிதி கேட்டாங்க. எதனால கேட்டாங்க? இவர் திட்டுனாலும் ஒன்னாவது பாதுக்கு அவரு சொல்லிட்டார்ல. அவர் சொன்னா அவர் சொன்னாதான் நடக்க போகுது. அவரும் இல்லைன்றார்ல. அப்ப தன்னுடைய சாபம் கூட ஒண்ணுமே பலிக்காது, பயப்படாத இப்படி சொன்ன ஒரு ஆள் நீங்க உலக வரலாற்றுல எந்த ஆன்மீக தலைவரையாவது சில்லறை ஆன்மீக தலைவர்களையா நமக்கு பார்க்க முடியுமா? இப்படி சொல்லுவாங்களா? சொன்னா எவ்வளவு பெரிய கேடாய் போயிருந்து யோசிச்சு பார்க்கணும். அப்ப இது சஹீஹ் முஸ்லிம்ல 4705வது ஹதீஸாக நீங்க இதை பார்க்கலாம். இதே ஹதீஸ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதே சஹீஹ் முஸ்லிம்ல 4706 அடுத்த ஹதீஸ். அது ஆயிஷா நாயகி அறிவிக்க, இது இன்னொரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாவூதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாங்க. அதாவது இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொன்னது மக்களுக்கு தெரியாது இல்லையா? இது என்ன வருதுன்னு கேட்டா, மக்களுக்கு சொற்பொழிவுல இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயுமா ரஜுலின் வலக்கத் அலிம்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதப. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உரை நிகழ்த்தினார்கள். உரையில் குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள்? ஐயுமா ரஜுலின் மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் யாரையாவது சபத்துஹு சப்பத்தன், ஒரே ஒரு தடவை நான் ஏசினால், அவ் லஅன்துஹு லஅனத்தன், ஒரே ஒரு தடவை நான் சபித்தால், ஃபீ கலபி, என்னுடைய கோபத்தின் காரணமாக, மனிதன் என்ற முறையில் கோபத்தின் காரணமாக ஒரே ஒரு தடவையாவது நான் திட்டிவிட்டால், ஒரே ஒரு தடவையாவது கோபித்து விட்டால், இன்னமா ஆனமின் உல்தி ஆதம், நான் ஆதமுடைய மக்கள்ல ஒருத்தன், அப்படித்தான் நினைப்பேன். நான் திட்டேன்னு சொன்னா ஏதோ இறை தூதர் சபிச்சுட்டார் நினைச்சிடாதீங்க. மனுஷனா செஞ்சது. இறை தூதர்ங்கிற முறையில் ஏதோ ஆன்மீக குருவை சபித்து விட்டார் என்று நீங்கள் நினைக்க கூடாது. நானும் ஆதமுடைய, உங்களை மாதிரி ஆதமுடைய மக்கள்ல ஒரு ஆள், மனிதன். நானும் ஒரு மனிதன் என்ற நிலையில் தான் சொல்லிவிட்டேன். அகலிபு கமா அகலிபூன், மற்றவர்கள் கோபப்படுற மாதிரி நானும் தான் கோபப்படுவேன். அந்த மாதிரி தான் நான் சொல்லுகிறேன். இன்னமா பாசனி ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அல்லாஹ் என்னை அகிலத்திற்கு அருக்குடையாக அனுப்பியிருக்கிறான். சபித்து, உங்களை திட்டி, உங்களை அழிச்சிருவேன் உதச்சிருவேன் பயங்காட்டி, உங்களை எனக்கு பின்னாடி வைத்துக் கொள்ளக்கூடியவனாக அனுப்பவில்லை, அருளாக அனுப்பியிருக்கிறான். அதனால ஃபஜ்அல்ஹா அலைஹிம் ஸலாத்தன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில இதை அவர்களுக்கு அருளாக இறைவன் ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? மக்கள்கிட்ட சொல்றாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்தேன் மனைவிட்டு சொன்னாங்க. இது மனைவிட்டு சொன்னா கூட ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட சொன்னா என்ன ஆகும்? மக்களுக்கு பயம் தெளியும். இவங்களை பத்தின ஒரு ஆன்மீக தலைவர் பயப்படுவாங்க எல்லாரும், அது தெரியும். தெரிஞ்ச சகஜமா நடப்பார்கள். அவங்களுடைய சின்ன தப்பு மாதிரி தெரியும், விமர்சிப்பார்கள், எதிர்கேள்வி கேட்பார்கள், உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இதெல்லாம் அவங்களுடைய கௌரவத்துக்கு பாதிக்கும். அப்படி தெரிஞ்சு சொல்றாங்க இல்லங்க. இது எப்படி சொல்லிருந்தா என்ன இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சேர்க்க நினைச்சா நபிகள் என்ன பண்ணிருப்பாங்க? எனக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துட்டியா நீ? எனக்கு கோபம் வந்துட்டு நீ உருப்பிட்டுருவியா? என்னை கோபப்படுத்திட்டு நீ நல்லா இருந்துருவியா? பாப்பமா, இப்படித்தானே சொல்லணும். இதுக்குத்தான் அவர்கள் இப்படி ஒரு சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட வச்சாங்கன்னு சொன்னா இப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க, இப்படித்தானே அவங்களும் சொல்லணும். அப்ப அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். 4707 முஸ்லிம்ல, 4708 முஸ்லிம்ல ஹதீஸ்ல, 4712 இதெல்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு பெண் சிறுமிகளை சபிச்சாங்க, அவரை சபிச்சாங்க, இவரை சபிச்சாங்கன்னு வருது. அந்த மாதிரி திட்டின ஒரு 5-6 சந்தர்ப்பத்தோடு திட்டம் வந்திருப்பாங்களா? 23 வருஷ காலத்துல 10 பேரை கோவப்பட்டிருக்க மாட்டாங்களா? ஒரு 10 பேரை திட்டிருக்க மாட்டாங்களா? அந்த 10 தான் வருது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் யாரை திட்டினாங்களோ அவங்களுக்கே விளக்கிட்டாங்க. பயப்படாத, பயம் சாவாத, ஒண்ணும் கவலைப்படாது, ஒண்ணும் நடக்காது, நல்லதான் நடக்கும், சிறப்பாக தான் இருப்பேன், நல்லா தான் இருப்பேன், நான் திட்டம் நல்லா இருக்கும் என்று சொல்வது எங்கேயோ போயிட்டாங்க. பரிசுத்தம்னா அப்படி ஒரு சுத்தம்னா சுத்தம். கண்டிப்பா இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக தான் இருக்க முடியும். வேற ஒரு நோக்கத்துக்கு உண்டாக்குனவராக இருக்க சான்ஸே இல்ல. தெளிவா தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இதை வச்சு சம்பாதிக்கிறவர் தான் அப்படி செஞ்சிருக்கவே முடியாது.
என்பதை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எல்லாம் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். நான் எல்லாத்திலையும் ஒரு பொது அம்சம் என்ன இருக்கும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆன்மீக தலைமை என்று தனக்கு அந்த ஒரு பொறுப்பை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றவோ, அதன் மூலம் தனக்கு புகழை வளர்த்துக் கொள்ளவோ, லாபம் அடையவோ அதெல்லாம் அவங்க நாடல, அதுக்கு உண்டாக்கல. இன்னும் சொல்ல போனா சாதாரண நானும் நீங்கள் விரும்புற ஒரு புகழை கூட, ஒரு அந்தஸ்தை கூட அவங்க எதிர்பார்க்கல என்பதற்கு இந்த பொது அம்சம் எல்லா ஹதீஸிலும் இருக்கிறத பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் யாரும் மோசடி செய்யக்கூடாது. மோசடி செஞ்சா என்ன ஆகும் அதை சொல்றாங்க. லா யஅதி அஹதுக்கும் யௌமல் கியாமத்தி பிஷாத்தின். ஒருவர் எதை மோசடி செய்கிறாரோ அதையே சுமந்து கொண்டு வருவாராம். ஆட்டை மோசடி செஞ்சா ஒரு ஆட்டத்துக்கு தோல்ல போட்டு கொண்டு வர்ற மாதிரி அல்ல அப்படி ஒரு செட்டிங் பண்ணுவான். வீட்டை மோசடி செஞ்சா வீட்டை தூக்கிட்டு வர்ற மாதிரி அல்ல அப்படி அமைப்பு அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அப்ப எதை இவர் மோசடி செய்தாரோ அதை சுமந்து கொண்டு வருவார். சுமந்துங்கிறது தோல்ல கூட வைத்துக் கொள்ளலாம், அந்த பாவச்சுமையை கூட வச்சுக் கொள்ளலாம். அதையே சுமந்து கொண்டு வருவார்னு வச்சுக்கலாம். அல்லது அந்த மோசடிக்குன்னு ஒரு அல்லாஹ் ஒரு வைத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அதை சுமந்து கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, மோசடி செய்துவிட்டு லா யஅதி அஹதுக்கும் யௌமல் கியாமத்தி பிசாத்தின் யஹ்மிலுஹா அலா ரக்பத்திஹி, தன்னுடைய பெடரியில அந்த ஆட்டை சுமந்து கொண்டு மறுமையில வந்து யா முஹம்மத், முகமதே என்று கூப்பிட்டு விடாத. நபிகள் நாயகம் மோசடி பண்ணிவிட்டு ஏதோ நம்மளோட பழகிட்ட, என்னுடைய தோழரா இருந்துட்ட, எனக்கு அறிமுகமான ஆளா இருந்துட்ட, அதனால நான் உங்களை காப்பாத்திருவேன் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இங்க ஒழுங்கா நடக்காம அங்க வந்தீங்க, நடக்கிறது வேற. அவர் சொல்றாங்க, யா முஹம்மத், முகமதே அங்க பேசுறாரு. அப்படி நீ பேசினால் தெரிஞ்சுக்க, பாக்கூலு நான் அப்போது உனக்கு பதில் சொல்வேன், லா அம்லிகு லக ஷையா, உனக்கு எந்த ஒன்றும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவேன். என் பொசிஷன் அதான். நீ ஏமாத்தி விட்டு ஆட்டை ஏமாத்தி, ஊட்டை ஏமாத்தி, மாட்டை ஏமாத்தி, மனுஷனை ஏமாத்தி, எல்லாத்தையும் ஏமாத்தி வருவீங்க. அங்க மறுமையில வந்து ரசூலுல்லாஹே முஹம்மதே வருவீங்க. நான் எதை பண்ணிடுவேன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்ட்ட இருந்து அதை மறைச்சிடுவேன் நினைக்கிறீங்களா? அல்ல இந்த தீமை இருந்தாலும் பரவாயில்ல, நானே உங்களை மன்னிச்சு உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறேன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்குங்க? உங்களை நோக்கி நான் சொல்வேன், அங்க சொல்வேன். என்ன சொல்லுவேன்? லா அம்லிகு லக ஷையா, உனக்காக எந்த ஒன்றுக்கும் நான் செய்ய சக்தியற்றவன், எதுவும் உனக்கு நான் செய்ய மாட்டேன், போ. செய்ய முடியாது, அமளிக்குங்கிறாங்க, முடியாது, நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை என்று நான் சொல்லிவிடுவேன். அதோட சொல்றாங்க, கது பல்லகு, இப்பவே சொல்லிவிட்டேன், ஜாக்கிரதை, இதான் நடக்கும் என்பதை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன். முடிஞ்சு போச்சு, என் கடமை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அல்லாஹ்ட்ட என்ன மாட்டி கொடுத்துறாதீங்க, இதான் அங்கே நடக்கும். ரசூலுல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம நெருக்கமா இருக்கிறாங்க, அதனால ஏமாத்தலாம், அதனால ஃப்ராட் பண்ணலாம், அவங்க நம்மளை எப்படியா நம்மளை கொண்டு சேர்த்துருவாங்க. அறிமுகமானவர்களுக்கு இது யாருக்கு? உங்களுக்கு எனக்கு இல்ல, நபிகள் நாயகத்துக்கு தோழராகவும் உற்ற நண்பர்களாகவும் அறிமுகமானவர்கள் இருக்காங்களே, அவங்க தானே இப்படிலாம் கூப்பிடுவாங்க, அவங்க தானே நம்ம தோழர் காப்பாற்றுவார் நினைப்பாங்க. அவங்களுக்கு உள்ள எச்சரிக்கை இது. அதே மாதிரி சொல்றாங்க, உங்களை யாரும் ஒட்டகத்தை ஏமாத்தி அதை சுமந்துகிட்டு வந்து சேராதீங்கப்பா. ஆட்ட சொன்னாங்கல்ல, ஒட்டகத்தை சொல்றாங்க, அங்க வந்துகிட்டு போய் கூலியா முகமது, முகமதேன்னு கூப்பிடுறாங்க, அங்க வந்து கூப்பிடுறாங்க, அங்க ஒண்ணு கூப்பிடுறாங்க. பாக்குல் லாம் நிக்கிறக்கமெல்லாம் செய்யா, உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று அங்கேயும் நான் சொல்லுவேன். ஆட்டை கொண்டு வந்தாலும் சொல்லுவேன், மாட்டை கொண்டு வந்தாலும் சொல்லுவேன், என்னத்தை கொண்டு வந்தாலும் சொல்லிவிடுவேன். கல்பெல்லா குத்து சொல்லிவிட்டேன், எடுத்து சொல்லிட்டேன், ஏன் வேலையை முடிச்சுட்டேன், என்னால் உனக்கு எதுவும் செய்ய இயலாது. ஏமாத்துறது செய்யற வேலையாது. என்ன பண்ணிருப்பாங்க? தனக்கு ஒரு கூட்டம், தனக்கு என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் உருவாக என்ன பண்ணிருக்கனே, நீ பண்ணப்ப நீ எனக்கு என்ன ஏத்துக்கிட்ட பிறகு நீ என்ன செஞ்சா என்ன, நான் உனக்கு பொறுப்பு, நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு வெற்றியை தருவேன், நீ பாட்டுக்கு பூந்து விளையாடு, நமக்கு ஒரு பங்கு வேண்டா கொடுத்துக்க, இப்படித்தானே சொல்லுவாங்க ஏமாத்துற ஆட்களுக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி ஆச்சரியப்பட்டு போறோம். என்ன ஒரு தூய்மை, என்ன ஒரு சுத்தங்கிறத அப்படியே என்ன செய்யணும், அதிசயப்பட்டு நிற்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பரிசுத்தமான ஆன்மீக வாழ்க்கை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லன் யதுகுல அஹதுன் லன் யுதுகில அஹதன்
அமலுகுல் ஜன்னா, எவராயிருந்தாலும் அவருடைய நல்லறத்தினால் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு நல்லறம் செய்யணும்னு நினைக்கிறோம், அவன் ஏத்துக்கிட்டா தான் சொர்க்கம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னா அப்படியே ஒண்ணும் இல்லாம இதுக்கு சுட்டு எரிஞ்சிருவான். இப்படியே தொழுகை கவனம் ஈடுபாடு இல்லாம தான் நம்மளுடைய தொழுகைகள்லாம் நெசமா அல்லாஹ் ஏத்துக்கலாமா? என்ன மாதிரி ஒரு ஈடுபாடு நம்ம தொழுகிறோமா? நம்முடைய நோம்புகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு கித்தனா பசாதுகள்லாம் பண்றாங்க, ஏத்துக்கிற நோம்பு தானே. அவன் அருளால் ஏற்றுக்கொள்கிறான். மனுஷனா இப்படிதான் இருப்பாங்க, என்ன பண்றோம் அப்படிதான் நம்ம படைச்சு வச்சிருக்கிறோம். மனுஷனா போனா போறான்னு இது சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. எந்த ஒரு மனிதனும் அவனுடைய நல்லறத்தால் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு நினைச்சிடாத. நல்லறம் பிளஸ் அவனுடைய அருள். நீ நல்லறமும் செய்யணும், பிளஸ் என்ன இருக்கணும், அவனா பார்த்து எத்தனை அதாவது குறை கண்டுபிடிக்க நினைச்சா ஒரு வாத்தியாரு மாணவனை ஜீரோல மார்க் கூட போட முடியும். அவனும் கொஞ்சம் ஒரு நாடு நியாயமா நடத்துறோம், கொஞ்சம் பெருந்தன்மை அவர் போட்டா தான் ஒரு 40 மார்க் வாங்க வேணும். இல்லைன்னா 30 பேர் ஃபெயில் ஆயிடுவான், ஒண்ணுமில்லாம போயிடுவான். அப்ப இது மனுஷனுடைய கண்காணிப்பு. எப்படின்னா ரப்புல் ஆலமீன் இதுவும் தெரியுமா அவனுக்கு, உள்ளத்துல உள்ளதும் தெரியும் பொழுது நம்மளுடைய வணக்கத்தை மட்டுமா பார்ப்பான். சொல்லும் போது நீ அந்த கடை கணக்கு பாத்தியா இல்லையா, தொழில்கிட்டு இருக்கும்போது அவனை கொல்லணும்னு நினைச்சா இல்லையா, திருடணும்னு நினைச்சா இல்லையா, இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், தூக்கி சுருட்டி மூஞ்சில ஏறான். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. சஹாபாக்களை பாருங்களேன், அவ்வளவு அப்படி சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறாங்களா? எப்படி, நான் திட்டினாலும் கவலைப்படாத, நான் ஏசினாலும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு திட்டு ஏற்றிக்கலாம், ஆளாயிட்டு போ, உனக்கு நன்மைதான் சொல்லிட்டாங்கல்ல. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு அப்படித்தானா? எப்படி கேட்கிறாங்க? எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நல்லறத்தால் மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படின்ற உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அந்த யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நீங்களும் தானா? நீங்க செய்த வணக்கத்தை கொண்டு கூட சொர்க்கத்துக்கு போக இயலாதா? நீங்க தான் அப்படி இரண்டரை கலந்து செஞ்சிருவீங்களே, உங்க வணக்கத்துக்கு கண்டிப்பா சொர்க்கம் தரணுமே, உங்களுக்கும் கூட எங்களை மாதிரி தானா, நீங்க இதுலக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன சொல்லிருக்கணும், இதை வச்சு ஒரு சம்பாதிக்கிறவரா இருந்தா தனக்கு ஒரு தகுதி உண்டாக்குறதுக்கு ஒரு பொய்யா இப்படி ஒரு நான் தான் இறை தூதர் ஆன்மீகம் அப்படி இப்படின்னு பேசி இருந்தா என்ன சொல்லிருக்கணும், நம்ம ஏதாவது வேறப்பா, நம்மளே அப்பா நீ போயிருந்த நான் நீ ஒண்ணா, நம்மளோட நீ கம்பேர் பண்ண இயல்மா, நான் யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லியிருக்கனே. என்ன சொல்றாங்க தெரியுமா, வளான நானும் கிடையாது கேட்கிறாங்க. நீங்களும் இல்லையா? நானும் இல்லப்பா. இல்ல எத்த கம்மதனி எல்லாம் வரமா, அல்லாஹ் தனது கருணையாலும் அருளாலும் என்னை மூடிக்கொண்டாலே தவிர எனக்கும் போக முடியாது. நான் சொர்க்கத்துக்கு போறது கூட என் அமலால் அல்ல, என் தொழுகையால் நான் சொர்க்கத்துக்கு போக இயலாது. கணக்கு பண்ணி பார்த்தா ஒண்ணு மிஞ்சாதுலங்க. அவன் செஞ்சிருக்கிற அருக்குறைக்கு நீங்க நடத்துற தொழுகை போதுமா? அவன் செஞ்சிருக்கிற அருக்குறைக்கு நீங்க வைக்கிற நோம்பு போதுமா? மூச்சு விடுறீங்களே 24 hours, ஒவ்வொரு வினாடியும் ஒரு மூச்சுக்கு ஒரு தஸ்பீஹ்னா அதே செஞ்சு லைஃப் பூரா ஒரு மூச்சுக்கு தான் நன்றி செலுத்துவீங்க. மீதி உள்ள கண்ணுக்கு எப்ப நன்றி, காதுக்கு என்ன செய்வீங்க, பேசுற ஆற்றலுக்கு என்ன பண்ண போறீங்க, வாய்க்கு என்ன பண்ணுவீங்க, நாக்குல போட்டு ஆற்றலால தந்திருக்கான அதுக்கு என்ன பண்ண போறீங்க, வயிற்றுக்கு என்ன, ஒண்ணுக்கு நம்ம நன்றி செலுத்தி முடிக்கல. இதெல்லாம் அவன் தந்திருக்கிற அருளோட ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, கொசு ஒண்ணுமே இல்ல. அவன் சந்திர மண்டல அளவுக்கு நமக்கு தந்திருக்கான், நம்ம அவனுக்கு செய்யற ஒரு எறும்பு அளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம திருப்பி செலுத்துற நன்றி கண்டு இருக்க இந்த எறும்புக்கு சொர்க்கமா உனக்கு? நபிகள் நாயகமே செஞ்சிருக்கட்டுமே, என்ன செஞ்சு விட்டாங்க அப்படி நபிகள் நாயகம்? நம்மள மாதிரி தொழுதாங்க, வர தொழுதாங்க, என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னு 23 வருஷம் வாழ்க்கை அதுலயும் முழுசா கழிச்சா கூட பத்தாதாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க என்று கேட்டா, நானா இருந்தாலும் அவன் தனது அருளால் மூடிக்கொண்டாலே தவிர போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மக்களை பயம் காட்டல. என்ன பயம் காட்டுன்னு, அதனால பள்ளிவாசல தெரிந்து கடை அப்படின்னு ஒண்ணு, அதெல்லாம் அருளை கொண்டுதான் நகத்திரமா போ, ஒரேடிய பூ மூழ்கிதான் போயிடாத, ஒரேடிய மூழ்கினால் பத்தாது. நபிகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, எதுக்கு சொல்றாங்க தெரியுமா, இதே கதி அல்லாவுடைய பல பொண்டாட்டி வேணா, புள்ள வேணா, கடை வேணா, தொழில் வேணா இப்படிங்கிறாங்களே, அதுக்கு தான் சொல்றாங்க. மூழ்காதப்பா, மூழ்கினாலும் பத்தாது பாது. அல்லாஹ் அல்லாவுக்கு போதுமான அளவுக்கு ஒன்னால செய்ய இயலாது, எவ்வளவு செய்ய வேண்டும் அவ்வளவு ஒன்னால் செய்ய இயலாது. அவனுக்கு கருணையை கொண்டு உனக்கு கொடுத்த சலுகை இருக்கு, அதை மட்டும் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சத்திது காரிபு நடுத்தரமா நியாயம் படிக்கிறங்க, 5 வேளை தொழுவுங்க, சின்ன தானவே பண்ணிக்கிறங்க. எதை வீட்டு வாசல் சொத்து மற்றதுக்கெல்லாம் இடங்கள் இல்லாத வகையில் நக்கலான கொஞ்சம் பண்ணிக்கிறங்க, கொஞ்ச நேரம் குரானை ஓதுங்க,
அப்புறமே கடையும் தருங்க, வியாபாரத்தையும் பண்ணுங்க, புண்டாட்டி பிள்ளைகளை காப்பாத்துங்க. அப்படிதான் நடக்கணுமே தவிர நம்ம என்னமோ நம்ம அமலை கொண்டே செஞ்சிடலாம்னு சொல்லி 24 மணி செலவழிச்சுன்னா அது பத்தாது. அவன் கருணையாலதான் போக போறோம், இதுக்கு செஞ்சிருவான். அந்த கருணையை நீ கொஞ்சம் சுமாரா போனாலே செஞ்சிருவான், கருணை செஞ்சிருவான். அழகான தத்துவம். தன்னுடைய ஆன்மீகத்தின் பெயரால மக்கள் அப்படியே போதையில ஆக்கி வச்சிருக்காங்க. ஆன்மீகங்கிறது ஒரு போதை ஆக்கி விட்டாங்க. இப்படி போதையில தண்ணி அடிச்ச மாதிரி என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் மறந்துடுறான். பண்ணாடி புள்ள தொழில்கள் அந்த மாதிரி போயிடாத. அருளால் தான் நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். அதெல்லாம் பாயிண்ட். அந்த தத்துவத்துக்கு நான் வரல, நானும் அப்படி தாங்களா பாயிண்ட். ஏன் கதைங்க வேறங்க. நான் தூக்கும் போதே தொழுவாங்க சொல்லலாம்ல. என் கண்ணு தனியா, கண்ணுக்கு தனி தொழுகை எனக்கு இருக்குங்க, கண்ணு தனியா தொழுவோங்க, காதுக்கு தனி தொழுகை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் இல்லது. இப்படிலாம் ஏதாவது சொன்னா நம்புவாங்க மக்கள். ஏன்னா ஆன்மீக தலைவர் ஏத்துக்கிட்ட பிறகு என்ன வேண்டாம்னு சொல்லுவாங்க. நம்ம பாக்குறோமே என்ன செஞ்சாங்களா, பள்ளியாசல் குத்துற வரமாட்டாராம், தொழுவ மாட்டாராம். ஒரு அவுளியாவாம், அவரு பேர் அவுளியாவாம். அவர் என்ன பண்ணுவாரா, இங்கே ஒன்னா பார்த்தா காணாமா, அப்புறம் பார்த்தா காபத்துள்ளாவே தொழில் கொண்டு வரான். காயல்புரத்தில் இருக்கிறவரு காபத்துள்ளாவே தொழில் வந்துருவான். இங்க இருந்து வீட்டு வந்துருவான். இப்படிலாம் சொல்றாங்களா இல்லையா? அப்படிதான் சொல்லுவோம், ஏமாத்திரா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம என்ன செய்யறாங்க, நானும் முன்னே மாறித்தான்ப்பா. எப்படிப்பட்ட ஆன்மீகம் பாத்தீங்களா? இது எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கா, ஆள் சேர்க்கிறதுக்கா, இப்படி சொல்லுவாங்க யாராவது. அப்படி அதிசயிச்சு போயிடும். சஹீஹ் புகாரியில 6467, 6463, 5673 ஆகிய ஹதீசுகள்ல இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இவ்வளவுதானா? இன்னும் ஏராளமான சான்றுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பரிசுத்தமான இறை தூதராக இருந்தார்கள் என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து பார்க்கலாம்.